தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இயேசுவின் இனியவர்களே, உலகில் அன்பை முதடமாக கொண்டு பறைசாற்றுவது இறைமகனான இயேசுவின் வாழ்வும் வார்த்தையும் தான். இன்றைய வாசகங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளும் நம்பிக்கையினால் புதிய வாழ்வு, இறையாட்சி, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு, உலகம் தர முடியாத அமைதி என்பவற்றை எல்லாம் நமக்கான பேறுகளாக தருகிறது. கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை அனுபவமாக்கி அதையே பகிர்கின்ற போது இயேசுவின் ஒளியாகிய சுடர் விடுவோம். நமது வாழ்வில் எளிதாக கிடைக்கக்கூடிய சில மகிழ்ச்சிகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்குள் இயேசுவிடத்தில் தேடுவோம். நமது சிந்தனைகளை இயேசுவுக்குள் கரையட்டும். நமக்குள் நிறைவை தரக்கூடியவர் அவர் மட்டுமே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையில் கட்டுப்பாட்டு நிலைத்திருக்கட்டும். வாழ்வு தரும் வார்த்தையில் வேரூன்ற தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். நம்மோடு இணைந்து குராம்பேட்டை வெனாசிஸ் அனீசா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெலன்சியா உடல் உள்ள சுகத்திற்காக கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அனிசாவிற்கு நற்சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை இருதயராஜ் மனிஷா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாளை 9வது திருமண நாளை கொண்டாடும் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் ரிஜோன் ரினீஷா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கயத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் பகவதி அவர்களது திருமண காரியத்தை ஆண்டவர் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்றும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும் முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணன் குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை வியாகம்மாள் குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி பீட்டர் இவர்களது ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் ஞாயிறு திருப்பலியிலே தெய்வீக அருளால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி இரள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக.
இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை சூசை வியாகப்பன் வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருமண நாளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்ததற்கு நன்றியாக ஜெபிக்கிறார்கள். வெரோனிகா அவரது 13வது பிறந்த நாளிலே இறைவன் நிறைவாக தொடர்ந்து தெய்வீக கொடையால் நிரப்ப வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காகவும் ஞானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோணி ராயப்பன் சகாயம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்று தங்களது 13வது திருமண நாளை கொண்டாடுகிற ஜேம்ஸ் பிரியா இந்த குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜனோஷா ஜெஃபினா ஞானத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி ராயப்பன் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் தருவீராக. நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. யூதேயாவில் இருந்து வந்த சிலர் விருத்த சேதனம் செய்து கொண்டால் தான் மீட்பை அடைய முடியும் என்று தவறாக கற்பித்து வந்தார்கள். பிற இனத்தவர்களும் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்பை அடையும் வண்ணம் பவுல், பர்னபா ஆகியோரால் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பில் நம்பிக்கை வைக்கிற மீட்பை பெற்றுத்தருகிறது. முதல் வாசகத்தில் பவுல் மற்றும் பர்னபா அறிவிக்கும் மீட்பின் நற்செய்தியை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-2, மேலும் 22-29 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-2, மேலும் 22-29 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்குமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பரிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி
அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கும் வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றி அமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து, நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவரின் நகரமான எருசலேம் விண்ணக மாட்சியுடன் இறங்கி வருகின்றது. அதை சுற்றி 12 வாயில்கள், 12 வானதூதர்கள், இஸ்ரவேல் 12 குலங்களின் பெயர்கள், நகரின் மதில், 12 அடிக்கற்கள், மேலும் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் அங்கு இடம்பெற்றிருந்தது. அங்கு ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமானவரே கோவிலாகவும் கடவுளின் மாட்சியே அதன் ஒளியாகவும் இருந்தது எனும் திருவெளிப்பாட்டின் இறைவார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்ததை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 10 முதல் 14, மேலும் 22 முதல் 23 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 10 முதல் 14, மேலும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோயில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 14வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில்
இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் பொழுது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். பெரும்பாலும் குடும்பத்தில் குழந்தைகளாய் இருப்பவர்களுக்கு பெற்றோர் அறிவுரையை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் அந்த அறிவுரையை கேட்பது இல்லை. அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அந்த பருவத்திற்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது இதோ பெரியவர்கள் மூத்தவர்கள் அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிற பொழுது ஆசிரியர்கள் அவர்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்பதில்லை. ஆனால் ஒரு வயது வருகிற பொழுது அந்த நபர் சொல்லுவார், என்னுடைய அப்பா இப்படி இப்படி சொல்லுவார், என்னுடைய அம்மா எனக்கு இப்படி இப்படி சொன்னார்கள், என்னுடைய ஆசிரியர் எனக்கு இந்தந்த காரியங்களை இப்படியெல்லாம் சொல்லித்தந்தார், என் வீட்டில் இருந்த ஒரு பெரியவர் எனக்கு பல்வேறு அறிவுரைகளை இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் இவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சொன்னது உண்மையாகிறது என்பதை இவர்கள் உணர்கின்ற பருவம் வருகிற பொழுது உணர்ந்து கொள்வார்கள். எனவே நம்மோடு வாழுகிறவர்களுக்கு நாம் அறிவுரைகள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த அறிவுரைகள் என்பவை அப்போதே கேட்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த காலச்சூழல் வருகிற பொழுது இந்த வார்த்தைகள் அவர்களுடைய பின் மண்டையிலிருந்து முன் நினைவுக்கு வராமல் போகாது. ஆகவே தொடர்ந்து சொல்ல வேண்டியவற்றை சொல்லிக்கொண்டே இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், நான் தந்தையிடம் போகிறேன், ஆனால் தந்தையிடமிருந்து தூய ஆவியானவர் உங்களுக்கு வர இருக்கிறார். இதெல்லாம் எதை குறித்து? இந்த மே மாதம் இந்த மாதத்தோடு முடிகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. அதற்கு அடுத்து 8ஆம் தேதி தூய ஆவி பொழிவுபடுகிற பெந்தகோஸ்தே பெருவிழா. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதோ மூவொரு கடவுள் பெருவிழா. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி திருவுடல் திருரத்த பெருவிழா. ஜூன் 29ஆம் தேதி தூய புனிதர்கள் ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழா. 5 வாரங்கள் ஜூன் மாதம். அடுத்த மாதத்திலிருந்து தொடர்ந்து இந்த பெரும் விழாக்களை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்னால் தாய் திருச்சபையானது இந்த வசனங்களை கொடுத்து நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. இந்த விழாக்கள் எல்லாம் இந்த கோட்பாடுகள், திருச்சபையினுடைய கோட்பாடுகள், கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், இந்த நற்கருணை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், விண்ணேற்பு என்பது என்ன, தூய ஆவியினுடைய பொழிவு என்பது என்ன, தலைவர்களுடைய தலைமை பீடம், புனிதர்களுடைய வாழ்க்கை முறை, உறவு முறை நம்மோடு உள்ளது என்ன, இதெல்லாம் ஹெவியான தியரி.
சும்மா அப்படி இயேசு 5 அப்பங்களை எடுத்து 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு பலிகினார் என்று எளிய விரைவில் சொல்லுகிறதையோ, அல்லது ஒருவன் குணம் பெறாமல் இருந்தான், நலம் பெறாமல் இருந்தான், ஆண்டவர் இயேசு நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் ஆமாம் ஐயா என்றான். இதோ எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொன்னார். இதெல்லாம் புதுமைகள், எளிய விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த 5 வாரம் கொடுக்கப்படுகிற திருவிழாக்கள் என்பவை ஆழமான ஒரு யோசனை தேவைப்படுகிறது. அதற்கு இன்றைய வாசகம் நம்மை தயாரிக்கிறது. என்ன அடிப்படையில் தயாரிக்கிறது என்று சொன்னால், அமைதி, இதய அமைதியே இறைவா என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுளை நாம் மன்றாட்டின் பொழுது சொல்லுகிறோம். காரணம் என்ன? அமைதியாய் இருக்கின்ற உள்ளமே அனைத்தையும் அறிந்து கொள்ளும் உள்ளம். அப்ப அமைதியாய் இல்லாத உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும்? உள்ளம் கலங்க வேண்டாம். கலங்கிய அந்த குட்டையில் அல்லது கலங்கிய அந்த தண்ணீரில் தெளிவு இருக்காது, அமைதி நிலை இருக்காது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு இந்த 2 வார்த்தைகளையும் சொல்லுகிறார். அமைதியாக இருங்கள், அமைதியை பெற்று வாழுங்கள். உங்கள் உள்ளம் எப்போதும் அமைதி அடைந்திருப்பதாக, மாறாக கலங்கவும் வேண்டாம், மருளவும் வேண்டாம். மருட்சி என்றால் அச்சத்தினால். இப்போ அந்த கொட்டை அடிச்சுட்டு போவோம் கிறிஸ்மஸ் கேரல்ஸுக்கு. அந்த வீட்டில் மாடு கட்டி கிடந்தது அப்படின்னா, மாடு கட்டி கிடக்கும், அது பார்த்திங்கன்னா அங்கு இங்கும் அப்படி அத்துக்கிட்டு ஓடுறதுக்கு முயற்சி செய்யும். அதுதான் மருட்சி. ஒரு பிரச்சனையை, ஒரு இக்கட்டை, ஒரு சிக்கலை சந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதன் மருளுகிறான் அல்லது திணறுகிறான், அதை எப்படி சந்திப்பதென்று தெரியாமல். எனவே அதை தாண்டிய ஒரு அமைதி வேண்டும் என்றால், இந்த அமைதி யாரிடமிருந்து பெறுகிற அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடமிருந்து. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. ரொம்ப அழகான வாசகம். திருத்தூதர் பணியிலே தொடக்க திருச்சபையில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கலை பவுலும் பர்னபாவும் திருத்தூதர்களிடம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். சிக்கல் இல்லாத மனிதன் இல்லை, பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, குழப்பம் இல்லாத நாடுகள் இல்லை. ஆனால் இந்த குழப்பத்திற்கு எது தீர்வு? எப்படி பவுலுக்கு திருச்சபையோடு ஒரு கருத்தியல் முரண்பாடு வந்ததோ, தொடக்க திருச்சபையில் விருத்த சேதனம் செய்வதா வேண்டாமா என்று, அதே போலத்தான் மார்ட்டின் லூத்தருக்கும் திருச்சபையோடு ஒரு கருத்தியல் முரண்பாடு வந்தது. திருச்சபை மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் சடங்கு முறையாக்கப்பட்டு விட்டது. இங்கே வாழ்வதற்கு வழி இல்லை. ஸ்பான்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லப்படுகிற இயல்பாக உள்ளங்களில் வாழ்க்கையில் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு சட்டதிட்டங்களுக்குள் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு புரட்சியின் குரலைத்தான் மார்ட்டின் லூத்தர் ஆரம்பித்தார். எப்படி பவுலடிகளார் ஆரம்பித்தாரோ அதே போல. ஆனால் பவுலடிகளார் சரியான வழியை பின்பற்றினார், கிறிஸ்துவை அறிந்தவராக பின்பற்றினார். ஆகவே தீர்வு கிடைத்தது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் அவர்களோ இயேசுவை அறிந்தவராக முயற்சி செய்யாமல் உடன் இருந்தவர்கள் சொல்லிக் கொடுத்ததை கண்டு குழம்பினார், மருண்டார். ஆகவே மார்ட்டின் லூத்தர் இதோ திருச்சபையிலிருந்து பிரிந்து போகின்ற, தனித்து விடப்படுகின்ற, மனிதன் தனியாய் போவது நல்லதல்ல என்று கண்டதால் தான் கடவுள் மனிதனை இணைந்து வாழ்வதற்காக உருவாக்கினார். குடும்பங்களை உருவாக்கினார், திருச்சபையை ஏற்படுத்தினார், சமூகத்தை உருவாக்கினார், இந்த நாடுகளை ஒருங்கிணைத்தார். இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில்? மனிதன் குழுவாய் வாழ வேண்டும், குடும்பமாய் வாழ வேண்டும், தனித்து விடப்படக்கூடாது. அப்போ சேர்ந்து வாழுகிற பொழுது என்ன பிரச்சனை இருக்கிறது? கருத்தியல் முரண்பாடு என்பது மிக முக்கியமான சிக்கல். விவாகரத்துக்கு வருவார்கள், கோர்ட்டுக்கு வருகிற பொழுது எங்களுக்குள் கருத்தியல் முரண்பாடு, கருத்தியல் வேறுபாடு, எங்களுக்குள் கருத்து பிரச்சனை இருக்கிறது. கருத்து என்பது நீங்கள் பேச தெரிந்த பிறகு, உங்களுக்கு சிந்திக்க தெரிந்த பிறகு உருவாக்கப்பட்டவை. அதற்கு முன்னாலும் நீங்கள் உயிரோடு தான் இருந்தீர்கள். உங்கள் பெற்றோர் உங்களை தூக்கி வளர்த்தார்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு அலைந்தார்கள், உங்களுக்கு உணவு கூட சாப்பிட தெரியாது ஊட்டி விட்டார்கள். நம்ம அவங்கள்ட்ட சொன்னால், சார் இப்போ நான் ஒரு ஈகோவை வளர்த்து விட்டேன், இதுதான் நான் என்கின்ற ஒரு அடையாளத்தை, பொய்யான அடையாளத்தை,
அடையாளங்களை கட்டிக்கொண்டு வாழுகிறார்களே தவிர அர்த்தங்களையும் வாழ்வின் யதார்த்தங்களையும் மனிதர்கள் விட்டு விடுகிறார்கள். நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. சாத்தானின் சூழ்ச்சி என்று இதை விவிலியம் கற்றுத்தருகிறது. மனநோய் என்று எங்களுடைய உளவியல் சொல்லுகிறது. பொறுமை இல்லை என்று சாதாரண வார்த்தையிலே சொல்லிவிடுகிறான். பிரியமானவர்களே, அடிப்படை தத்துவம் ஒன்றுதான். இதோ தொடக்கத்தில் திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு கருத்தியல் முரண்பாடு மோதல் வருகிறது. அதை தீர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அந்த சவாலை சந்திக்க வேண்டும். எப்போது உள்ளம் கலங்கும்? ஒரு மாணவனுக்கு பரீட்சை வந்தால் உள்ளம் கலங்குகிறது. ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் வருகிற பொழுது, ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி விடுகிற பொழுது அங்கே இந்த கலக்கம் வருகிறது. அல்லது ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறது, அல்லது ஒரு மருத்துவ சிக்கல் அல்லது மருத்துவ ஒரு தேவை வருகிறது. எனவே பொருளாதார ரீதியாக, உறவுகள் ரீதியாக, அல்லது உரிமை பிரச்சனை, சுதந்திரம், உரிமை, என்னுடைய உரிமையை நீ கொடுக்கவில்லை, உன்னுடைய உரிமையை நான் கொடுக்கவில்லை என்று நாடுகளுக்கு இடையிலே உரிமை பிரச்சனை வருகிறது. இதெல்லாம் கருத்தியல் முரண்பாடுகள், சிக்கல்கள். ஆனால் பவுல் மீண்டும் போய் சந்தித்தார். அதுதான் முக்கியம். நிறைய வீட்டில் அந்த பிரச்சனையை பேச மாட்டாங்க. பிரியமானவர்களே, நான் கோவில்பட்டியில் உதவி பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது ஒரு வீட்டிலே ஒரு பிரச்சனை. நான் அங்கே இருக்கிற பொழுது அவர்களிடம் பலமுறை சொல்கிறேன். நம்ம தேவராஜன் ஃபாதர் தான் அங்கே அப்போது பங்கு தந்தை. எனவே அவர் சட்டம் அறிந்திருக்கிறார், நானோ உளவியல் அறிந்திருக்கிறேன். எப்படியும் உங்களுக்கு சரி செய்து கொடுத்து விடலாம். அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவேன், இல்லை அதை குறித்து நம்ம பேசணும், நீங்கள் வாங்க. வருவோம் ஃபாதர், நேரம் கிடைக்கும்போது வாரம் ஃபாதர், வாரம் ஃபாதர், வாரம். ஆனால் ஒரு வருடம் முழுவதும் வரவே இல்லை. இன்றைக்கு அந்த குடும்பம் விவாகரத்தாகிவிட்டது. பிரச்சனைகளை குறித்து பேச பயப்படுகிற மனிதர்கள் உறவுக்குள் நுழைந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, சந்திப்பதற்கு உள்ளம் கலங்காதே, மருள வேண்டாம். இஸ்ராயேல் மக்களுக்கு எதிரே செங்கடல் இருக்கிறது, மருண்டு நிற்கிறார்கள். திரும்பி பார்த்தால் பார்வோனின் படை வருகிறது, அஞ்சி கலங்குகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு வழிகாட்டுவேன். அது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் வழிகாட்டப்படும். ஆனால் சந்தித்தால் தானே. இரண்டாவது, சந்தித்த பிறகு பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது ரொம்ப முக்கியம். விதண்டாவாதத்திற்காக பேச வேண்டும் என்று மனத்திலே ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்கே உண்மை வெளிப்படாது. ஃபாதர், நாங்கள் விவாகரத்துன்னு முடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு வருவாங்கன்னா, நம்ம 3 செஷன் நடத்திடுவோம், 3 வாரம் வந்துடுவாங்க. வக்கீல் வந்து பக்குவமாக நம்மகிட்ட சொல்லுவார், சார் அந்த பையனுக்கு வேறு பொண்ணு பார்த்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காதாங்க, அங்கே எல்லாம் முடிஞ்சுது, அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனை பார்த்துட்டாங்க, அவங்க நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு தயாராகிட்டாங்க, நீங்கள் அதனால் இது ஆகாதுன்னு முடிங்க சார் அப்படின்னு பக்குவமாக வந்து 3வது நாள் காதை கடிப்பார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிறகு எதுக்காக இங்கே வந்தாங்க? என்ன செய்ய, சட்டம் ஒன்று அப்படி இருப்பதால் வந்தோமே தவிர, சம்பிரதாயத்திற்காக வந்தோமே தவிர, நாங்கள் உண்மையில் விவாதிப்பதற்கோ உண்மையை நாங்கள் இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கோ வரவில்லை. ஆனால் நம்முடைய மறை மாவட்டத்தில் நான் கவுன்சிலிங் கொடுக்கிற பொழுது அங்கே வருகிறவர்கள் எப்படி வருவார்கள்னா, எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க ஃபாதர், இந்த குடும்பம் எப்படியாவது நல்லா இருந்துடணும் ஃபாதர். அவர்களும் சொல்வார்கள், நாங்கள் வாழ வழி தேடி கொண்டிருக்கிறோம், யாராவது எங்களுக்கு ஒரு சின்ன நூல் கொடுத்தால் போதும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். புத்தியிலே எதிர்மறையை, புத்தியிலே தீமையை, புத்தியிலே பிரிவினையை எழுதிவிட்ட மனிதர்கள் கலங்கி நிற்பார்கள், தவித்து நிற்பார்கள். அது தனி மனித உறவாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபை சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நாடுகளுக்கு இடையிலே இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் பேசினா சண்டையில் தான் முடியணும். அட எதுக்கு, அது எதுக்குலாம் கிடையாது, பகை. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஆகாது. அதனால் அந்த வீட்டுக்காரங்க நம்மகிட்ட வந்து பேசினா அது சண்டை. சின்ன குழந்தை, 2 வயது குழந்தை, அது அந்த பக்கம் நடந்து போகிறது, அதற்கு விஷம் ஊட்டப்படுகிறதுங்க பாரு, அங்கே போகக்கூடாது. அவங்க நம்ம கூட சண்டைக்காரங்க, பகையாளர்கள். பவுலும் ஷீலாவும் கருத்தியல் முரண்பாடு கொண்டிருந்தார்கள். ஆனால் போய் திருத்தூதர்களை சந்தித்தார்கள், சந்தித்து உரையாடினார்கள், தூய ஆவியால் தூண்டப்படுவதற்கு வழிவகுத்தார்கள். அப்போ நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுகிற அமைதிக்கு முதல் வாசகமே எடுத்துக்காட்டு. இந்த அமைதி உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல.
அப்படின்னா எத்தகைய அமைதி? ரெண்டாவது வாசகம் ரொம்ப அருமையான வாசகம். திருவெளிப்பாட்டு புத்தகம் முழுவதையுமே மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்க வேண்டும். அந்த வசனமே ஆட்டுக்குட்டி விளக்கு. யார் ஆட்டுக்குட்டி? இயேசு கிறிஸ்து தான். அப்போ இந்த புத்தியில் எரிகின்ற விளக்கு, வெளிச்சம் இயேசுவாய், இயேசுவின் போதனையாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் தருகிற, மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை இங்கே ஏறிவிட்டதென்றால் பிரிவு நிச்சயம், கலக்கம் நிச்சயம், கடைசி வரை சமாதானமே வராது. இங்கே கிறிஸ்து என்கின்ற விளக்கு எரிய வேண்டும். எனவே ஆட்டுக்குட்டி ஆகிய செம்மறி நடு திருப்பலியில் எடுத்து காட்டுகிறோம் பாருங்கள். இதோ உடைந்த இயேசு, தனக்காக நமக்காக உயிரை கொடுத்த இயேசு, இந்த விருந்துக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதோ நற்கருணையை எடுத்து காட்டுகிறோம் பாருங்கள். அந்த நற்கருணை ஆட்டுக்குட்டி தான் இங்கே புத்தியில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். திருச்சட்டம் நமக்கு திருப்பாடல் சொல்லுகிறது, இறைவா உம்முடைய வாக்கு எனக்கு விளக்கு, என்னுடைய உள்ளம் எதால் பற்றி எரிய வேண்டும்? ஆண்டவருடைய அன்பால் பற்றி எரிய வேண்டும். அப்படி எரிகிற பொழுது அந்த மாட்சி என்பது வெளிச்சம். இந்த விளக்கிலிருந்து என்ன வருமா? அசிங்கமோ அவமானமோ தாழ்ச்சியோ அல்லது இழிவுபடுத்துதலோ வராதான். அந்த விளக்கிலிருந்து வருகிற வெளிச்சம் மாட்சி. மாட்சினா நம்ம எசையா புத்தகத்திலே நாம் வாசிப்போம், இதோ ஆண்டவர் அந்த ஆலயம் முழுவதும் மாட்சியோடு இருந்தார். உடனே இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஐயோ அசுத்த உதடுகள் கொண்ட மனிதன் நான், ஆண்டவரை கண்டேனே என்று முகங்குப்புற படுத்துக் கொள்வார். ஏனெனில் அந்த வெளிச்சம் மாட்சி மிக்கதாய், அப்படியே மேன்மை மிக்கதாக இருக்கும். எனவேதான் யோவான் சொல்லுகிறார், அங்கே சந்திரனோ சூரியனோ வெளிச்சம் தராது, தேவையே கிடையாது. உள்ளிருக்கின்ற இந்த வெளிச்சம் பெரிய வெளிச்சம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அமைதி சமாதானம் என்பதுதான் ஃபவுண்டேஷன், பேசிக். இதில் தான் நம்முடைய வாழ்வு கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கு மேலே தான் மகிழ்ச்சி, அதற்கு மேலே தான் உற்சாகம், அதற்கு மேலே தான் சந்தோஷம், அதற்கு மேலே தான் ஆர்ப்பாட்டம், அதற்கு மேலே பெருமை, கௌரவம், புகழ்ச்சி, என்னென்ன இருக்கும் அந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களுமே அதற்கு மேல். ஆனால் அடிப்படை அமைதி, சமாதானம், உள்ளத்திலே சாந்தம். அந்த நடுக்கடல் எப்படி அலையற்று கிடக்குமோ அதுபோல் அப்படி அமைதி நிலையில் இருத்தல், ஆனந்த நிலையில் இருத்தல். ப்ளீஸ் என்று சொல்லுகிறார்கள். இறை தெய்வீகத்தால் நிரப்பப்படுதல், அது முக்கியம். அப்படி செய்ய வேண்டும் என்றால், கலக்கமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் சொல்லித் தருவது போல சந்திக்க தயாராக இருக்க வேண்டும், கலந்துரையாட தயாராக இருக்க வேண்டும், சரி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும், இணைந்து வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு இங்கே ஆட்டுக்குட்டியினுடைய வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்மை சுற்றி அந்த மாட்சி என்பது, புகழ்ச்சி என்பது, கடவுளின் தன்மை என்பது நம்மை கவனிக்கின்ற, அல்லது இந்த வெளிச்சம் எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அது போன்ற தன்மையோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய்
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு நிறை எம் இறைவா, அன்பின் வெளிப்பாடாக உமது சாயலை ஏற்று செயலாற்றும் எம் திரு அவைக்காக உம்மை மன்றாடுகின்றோம். உமது அன்பின் மேன்மைத்தனத்தை அறிந்து தங்களின் வாழ்வை பரிசாக அளித்திருக்கும் எமது திரு அவையின் தலைவர்களுக்கு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பை உற்ற துணையாக அருளி பாதுகாத்திடும். அவர்கள் வாழ்வின் அனைத்துமாக நீரே உடனிருந்து அவர்களை தேய்ச்சிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறை வெளிப்பாட்டை முகமுகமாய் அருளிய இறைவா, எங்கள் வாழ்வில் உமது அன்பை இறை வார்த்தையிலும் துன்பத்தை துடைக்கும் உமது ஆற்றலை நாங்கள் கண்டுகொண்டுள்ளோம். சகலமும் படைத்த தெய்வமாக இருந்தும் உமது படைப்பின் சிறு துளியான எம் மீது, எம் வாழ்வின் மீது அக்கறை கொண்டு எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். பெற்றுக்கொண்டுள்ள உமது அருளை இறுதிவரை காத்துக்கொள்ள தயை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனம் வருந்தி உடைந்த உள்ளங்களுக்கும் மன்னிப்பு வழங்கிடும் அன்பு இறைவா, பாவங்கள் பெருகி உமது அன்பிற்கும் வழிகாட்டுதலிற்கும் துரோகமாக மனம் போன போக்கின்படி வாழ்கின்ற மனிதர்களின் நிலையினை மாற்றிட வேண்டுகின்றோம். பாவங்களும் தீமையான பழக்க வழக்கங்களும் அடிமையாக இருப்பவர்கள் மனமாற்றம் பெற்று உமது மீட்பை கண்டடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாத்து வழிநடத்துகின்ற எம் இறைவா, இயற்கை சீரழிவுகள், நிலநடுக்கங்கள், புயல், வெள்ளம் மற்றும் புதுவிதமான நோய் தொற்றுகளினால் தாக்கம் பெற்றுள்ள மக்களின் மீது தயவாய் இரக்கமாயிரும். அவர்களுக்கு மீண்டும் வாழ்வாதாரங்கள் கிடைக்கப்பெற்று அமைதியான வாழ்வு கிடைக்கவும், இது போன்ற நிகழ்வுகள், அழிவுகள் தடுக்கப்படவும் மக்கள் அனைவரும் இயற்கையை பாதுகாத்து விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, அக்களிப்புறும் திரு அவை அமைதியில் நிலைத்திருக்க என்றும் அருள் செய்கின்றே. இதன் பயனால் முடிவில்லா பேரின்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்களை பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி,
உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அந்தோணி பீட்டர், அந்தோணி ராயப்பன், மாசில்லா குழந்தைகள் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
அழைத்திடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. தாகமாக இருப்போரை நீர் நிலைக்க வாருங்கள். காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள். தாகமாக இருப்போரை நீர் நிலைக்க வாருங்கள். காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள். நல்லுணவினை இயேசு தருகிறார். நலம் பெற்று வாழ்வடைவீரே. நல்லுணவினை இயேசு தருகிறார். நலம் பெற்று வாழ்வடைவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள்மனதை நீர் மாற்றிடுவீரே. ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள்மனதை நீர் மாற்றிடுவீரே. ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் குருவிகுளம் பங்கு குருவிகுளத்தில் இருக்கும் தகப்பனார் புலோமின்ராஜ், தாய் செல்லம்மாள், இவர்கள் மகன் அந்தோணிராஜுக்கும் சுரண்டை பங்கு ராஜகோபால பெரியலுக்கும் தகப்பனார் கோவில் பிள்ளை, தாய் சிரோன்மணி, இவர்கள் மகள் ஆக்னஸ் ரெனிக்கு திருமணம். இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் கணம் பங்கு தந்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 26ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 27ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை குமுளி தியானக்குழு நடத்தும் சிறப்பு ஜெப வழிபாடு தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசி தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 28ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 30ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 31ஆம் தேதி சனி மே மாதம் வணக்க மாத நிறைவு நாள். புனித கன்னிமரியா எலிசபெத்தாவை சந்தித்த பெருவிழா. அன்று மாலை 7 மணிக்கு மாதா கபியில் பங்கு ஆலயத்தில் திருப்பலி தொடர்ந்து சப்பரப்பவனி.
மாலை 6 மணிக்கு பிகே புதரில் திருப்பலி, தொடர்ந்து சப்பரப்பவனி. 1ஆம் தேதி ஞாயிறு ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், 11:30க்கு ராஜகோபால் பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித சூசையப்பர் அன்பியம். புனித சூசையப்பர் அன்பியத்துக்கு நாம் கரபொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை குழந்தையேசு அன்பியம் சிறப்பு செய்வார்கள். அறிவிப்பு: வரும் சனிக்கிழமை 31ஆம் தேதி மதியம் 11 மணிக்கு தன்னுத்து அதிசய மின்னல் மதா திருத்தலம் தனி பங்காக உருவாகின்றது. இறைமக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 9வது திருமண நாளை கொண்டாடும் இறுதிராஜ் மனிஷாவுக்கும், 13வது திருமண நாளை கொண்டாடும் ஜேம்ஸ் பிரியாவுக்கு நாம் வாழ்த்துக்களும், மேலும் 13வது பிறந்தநாள் கொண்டாடும் வெரோனிகாவுக்கும் நாம் கரபொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். இறையேசுவில் அன்பிற்கு இனியவர்களே, நமது சுரண்டை பங்கு தளத்தில் அருட்பணியாற்றி வரும் புனித பிரான்சிஸ்கன் அருள் சகோதரிகள் இல்லத்தில் தலைமை அருள் சகோதரியான பாத்திமா மேரி அவர்கள் வேறு பணித்தளத்திற்கு மாறுதலாகி செல்கிறார்கள். அவர்கள் நமது பங்கில் ஏறத்தாழ 1 ஆண்டுகளுக்கு மேலாக திறம்பட அருள்பணி ஆற்றி இருக்கிறார்கள். அருள் இல்லத்தில் பல்வேறு பராமரிப்பு பணிகளையும் வளர்ச்சி பணிகளையும் திறம்பட மேற்கொண்டார்கள். ஆலய பணிகளிலும் தந்தை அவர்களோடு இணைந்து மிகவும் சுறுசுறுப்பாக ஆன்மீக பணியினை ஆர்வமாக செய்யக்கூடியவர்கள். பீட அலங்காரமாகட்டும், திருப்பலி உதவிகள், நற்கருணை வழங்குதல், குழந்தைகளுக்கான மறைக்கல்வி வகுப்புகள், அன்பிய திருப்பலிகள், திருமண தயாரிப்பு வகுப்புகள் என எல்லா அருள் பணிகளையும் முன்னின்று வழிநடத்தக்கூடியவர்கள். குறிப்பாக திருத்தல சிறப்பு நிகழ்வுகள், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, தவக்கால சிறப்பு ஆராதனைகள், திருவிழா, விளையாட்டு போட்டிகள் என பண்டிகை நாட்களில் ஓய்வின்றி முகம் சுளிக்காது உழைத்திருக்கின்றார்கள். இறை மக்களிடம் இன்முகத்தோடு பழகக்கூடியவர்கள். குறுகிய காலம்தான் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களின் பணித்தளம் மாறினாலும் அவர்கள் மீதான நம் பாசமும் மாறாது. தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலன்களோடும் அவர்களின் அருள்பணி தொடர்ந்திட இறைவனை வேண்டி நமது நன்றியினையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சுரண்டை இறை சமூகத்தின் சார்பாக அருள் சகோதரி அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். அருள் சகோதரி அவர்களை இங்கு அழைக்கிறேன். புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பல மாதங்களாக பல ஆலோசனைகளையும் செய்து எங்களை வழிநடத்திய அருட் சகோதரி அவர்களுக்கு நமது புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஒரு சிறிய அன்பளிப்போடு குழந்தை இயேசு அன்பியத்தின் சார்பாக அருட் சகோதரியை சிறு அன்பளிப்பு கொடுத்து வேண்டுகிறார்கள். மரியன்னை அன்பியத்தின் சார்பாக அருட் சகோதரிக்கு சிறிய அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். சகாயமாத அன்பியத்தின் சார்பாக அருட் சகோதரிக்கு சிறிய அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். அந்தோனியார் அன்பியத்தின் சார்பாக அருட் சகோதரிக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். அன்னை தெரசா அன்பியத்தின் சார்பாக அருட் சகோதரிக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கிறார்கள்.
சூசேப்பர் அன்பேத்தின் சார்பாக அருட்சகோதரிக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். அதிசயபுரம் ஆலயத்தின் ஊரின் சார்பாக அருட்சகோதரிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். எங்களுடைய இல்லத்தின் சார்பாக அருட்சகோதரிக்கு ஒரு சிறிய பரிசை கொடுத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இந்த அற்புத சுரண்டையில் ஓராண்டு காலம் பணி செய்ய எனக்கு வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு முதற்க நன்றியை செலுத்துகின்றேன். அடுத்ததாக நம் பங்கு தந்தை நமக்கு எல்லாரும் தெரியும், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆன்மீக வழியில் வழிநடத்தி கொண்டு வருகிறவர். அவரிடமிருந்து நான் நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டேன். குறிப்பாக அவர் நம் அனைவரையும் இந்த தனி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக வலியுறுத்துபவர். அதேபோல் அவரும் செய்யக்கூடியவர். அதனுடைய பிரதிபலிப்பாக நான் இந்த பங்குக்கு வந்த பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கோவிலினுள் டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது மக்கள் வந்து தனியாக அமைதியாக என்னோட வேண்டுவதை நான் வேறு பங்கில் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு எப்பொழுதும் மக்கள் வந்து கொண்டே இருந்து என்னிடம் அந்த தனி ஜபத்தில் ரொம்ப வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நம் பங்கு தந்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு அதை நம்மை தூண்டுவதனால் நாம் செய்கிறோம். மற்றும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர். அதையும் நான் அவரிடமிருந்து ரொம்பவும் கற்றுக்கொண்டேன். மற்றும் எங்கள் ஆன்மீக தேவைகள் நாங்கள் எப்பொழுது எங்கள் கான்வென்ட்டில் திருப்பலி வேண்டும் என்று கேட்டாலும் அது நோன்னு சொன்னதே கிடையாது. இங்கே திருப்பலி இருந்தால் கூட இங்கே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு எங்கள் கான்வென்ட்டில் வந்து திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே என்னோட உடன்பிறதா சகோதரி போல அவர் என் மீது அன்பும் பாசமும் கொண்டவர். அவர் செய்த ஒவ்வொரு உதவிகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர். அன்பு மக்களாகிய உங்கள் அனைவரையும் என்னால் மறக்க முடியாது. நான் ஓராண்டுகள் மட்டுமே இந்த பங்கில் பணி செய்தாலும் நீங்கள் ஒவ்வொருவருமே என் உள்ளத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உங்களுடைய கனிவான வார்த்தைக்கும் என்றுமே இது அனைத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது கடையில். நீங்கள் அந்த அளவுக்கு என் மீது உங்களுடைய சகோதரியைப் போல் உங்கள் வீட்டில் ஒருவராக என்னை நினைத்து நான் அன்பிய பூசைக்கு வரும் பொழுதும் அன்பிய கூட்டத்திற்கோ அல்லது ஹவுஸ் விசிட்டிங் வரும் பொழுதோ இல்லை நான் தெருவில் நடந்து கடைக்கு செல்லும் பொழுது கூட என்னை அன்போடு ஒரு 2 வார்த்தைகள் பேசி புன்முறுவலோடு செய்தீர்கள். நான் ஒரு நாளும் உங்களை மறக்க முடியாது. உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய ஜெபத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் வேறொரு இடத்துக்கு பணி மாறி செல்லும் பொழுது எனக்கு நான் அந்த இடத்தில் நல்ல முறையில் நான் பணி செய்ய வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எனக்கு இறைவன் நிறைவாக அளிக்கவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பீடைச் சிறுவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அவர்களும் ரொம்ப பாசமுடையவர்கள். நான் 2 வாரம் திருப்பலிக்கு வரேன்னா 3வது வாரம் என்ன வந்து கேட்பாங்க, எங்கே ஆளை காணோம், உங்களை பார்க்க முடியாமல் இருக்குதே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு என் மீது ரொம்பவும் பாசம் கொண்டவர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் எனக்காக எங்களுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக அனைவருக்காகவும் நான் உங்களுடைய தொழிலுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளும் வளர்ச்சிக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். FSM இந்த அருள் சகோதரிகள் நம்முடைய இந்த சுரண்டை ஊருக்கு பங்கு வருவதற்கு முன்பிருந்தே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே பங்கு தந்தையர்கள் இந்த பங்கிலே பொறுப்பேற்ற பொழுது சகோதரிகள் ஒரு உதவி பங்கு தந்தையர்களைப் போல இருந்து அக்காலத்திலிருந்தே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். எனவே நம்முடைய பங்கு இவ்வளவு வளர்ச்சி பெறுகிறது என்றால் அருள் சகோதரிகளுடைய உடனிருப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையிலே வருகிற அருள் சகோதரிகள்
ஒவ்வொருவரும் அவரவர் காலகட்டத்திற்கு ஏற்ற பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய பாசத்திற்குரிய அருள் சகோதரி ஃபாத்திமா அவர்கள் இங்கே பொறுப்பேற்ற இந்த ஓராண்டு தலைமை சகோதரியாக வந்தார்கள். அவர்கள் கல்வி பணியிலிருந்து ஒரு மாற்றலாக இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கடவுள் கொடுத்த தாளந்து உருவாக்குகின்ற, ஒருங்கிணைக்கின்ற, ஒழுங்கு செய்கின்ற பணி. அதை அவர்கள் பள்ளியிலே செய்தது போலவே இந்த இடத்திலும் குறிப்பாக இந்த பீட சிறுவர்களை ஒருங்கிணைத்து உருவாக்குகின்ற, அதுபோல் இந்த மறைக்கல்வி வகுப்புகள், அது தவிர நம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பிள்ளைகளை சந்தித்தல், அவர்களை ஒருங்கிணைத்தல், கலந்துரையாடுதல், அது தவிர அன்பியங்களை ஒருங்கிணைத்தல், உருவாக்குதல் என்று எல்லாவற்றையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக, சிறப்பாக அதன் பலன் முழுவதும் வர வேண்டும் என்பதற்காக தியாக உள்ளத்தோடு இரவு பகல் வாராது எந்த நேரத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப கமிட்டட், அதுக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறோம் என்கின்ற உற்சாகத்தோடு செயல்படுகிற அருள் சகோதரியாக நாம் அவர்களை சந்தித்தோம். அந்த அடிப்படையிலே பங்கு தந்தைக்கு உதவி பங்கு தந்தையைப் போல அந்த குழு முழுவதையுமே ஒருங்கிணைத்து வழிகாட்டி எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்திற்குரிய தன்மையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காலம் குறுகியது என்றாலும் த இம்பேக்ட் அவர்கள் ஏற்படுத்திய இந்த அமைப்பு, இந்த வழிமுறைகள் இன்றும் நமது திருச்சபையிலே, நம்முடைய சுரண்டை அற்புத சுரங்கத்திலே நிறைந்து கொண்டிருக்கும். அதுபோல கிளை கிராமங்களுக்கும் அருள் சகோதரிகளை சரியாக திட்டமிட்டு எல்லா திருப்பலிகளுக்கும் எல்லா நாட்களுக்கும் அனுப்பி வைக்கின்ற அந்த ஒழுங்குமுறைகளெல்லாம் ரொம்ப அழகான முறையிலே சகோதரி அவர்கள் செய்தார்கள். எனவே காலம் பெரிதல்ல, அது எவ்வளவு குறுகியதோ பெரியதோ, ஆனால் உங்களுடைய பணி எங்களுக்கு மிக பெரிது என்று சொல்லி சகோதரி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். சுரண்டையிலிருந்து யார் மாறி போனாலும் இது சொந்த வீடு மாதிரி எப்போது வருவார்கள். நீங்களும் எப்போது வர நாங்கள் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வில் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். பாஸ்கா அருளடையாளத்தின் கனி எங்களில் பெருகுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். பிரியமானவர்களே, வருகிற சனிக்கிழமை தன்னுத்து தனி பங்காக உதயமாகிறது பக்கத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் வந்துவிடலாம் என்று யோசித்தோம். ஆனால் ஒரு சிலர் ஃபாதர் வேன் அரேஞ்ச் பண்ணால் வசதியாக இருக்கும், எல்லோரும் இணைந்து போவதற்கு என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே திருவாளர் அருள்ராஜ் அவர்களிடம் ஒருவேளை நீங்கள் இணைந்து மொத்தமாக ஒரு வேன் பிடித்து வர வேண்டும் என்றால் பெயர் பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான ஆட்கள் சேர்ந்தால் சனிக்கிழமை வேன் அதற்காக ஏற்பாடு செய்யப்படும். பக்கம்தான் பேருந்து வசதி உண்டு. ஆனாலும் கூட நீங்கள் ஒருவேளை பெயர் பதிவு செய்தால் மொத்தமாக ஏற்பாடு செய்து கொள்ளலாம்.